ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ சின்ன வயசுலேருந்து படிக்கிறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க, நல்ல ஒரு ஏழ்மையாக இருக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஏழ்மையாக கூட வாழுது. கல்யாணம் பண்ணும்போது ஒரு பணக்கார வீட்டில் கட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அந்த பொண்ணோட நிலைமை நேற்று வரைக்கும் நான் இருந்த வாழ்க்கையை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்த்த வரைக்கும். ஒரு 9 பொண்ணுங்க அப்படி தான் நடந்துக்கிறாங்க. இதுக்கு மேலே வந்தாலும் அவங்க அப்படி தான் நடந்துக்குவாங்க. வந்த வழியே அவங்க டக்குன்னு மறந்து போயிடுறாங்க. அந்த தாலி ஏறுறதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கைங்கிறது வேறு. கல்யாணம் பண்ண ஒருத்தன் ரொம்ப பெரிய பணக்காரன் காரில் வந்துட்டான் அப்படின்னா, அந்த குடிசை வீட்டில் வாழ்ந்தது வந்து அப்படியே மறந்து போயிடுது. கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு போடுறதோ, குடிசை வீட்டில் வாழ்ந்ததோ, ஒரு குடம் தண்ணிக்காக போய் வீடான்னு கேட்டதோ எல்லாமே மறந்து போயிடுது. இந்த மாதிரி நான் வாழ்ந்ததே இல்லை, இப்படிலாம் எப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த பொண்ணுங்க பேசுதுங்க. இதில் பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களும் படிக்கிறாங்க. ஒரு கவர்மெண்ட் ஜாப்போ அல்லது ஐடி கம்பெனியில் சம்பளம் பெருசாக அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்கனாவே போதும். அடுத்தது அவங்க முதல்ல வாங்குறது ஒரு கூலிங் கிளாஸு, கழுத்துக்கு ஒரு செயின், கையில் ஒரு ப்ரேஸ்லெட்டு, ஒரு காரு. அதை வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்த வழி எது இதெல்லாம் அவங்க பார்த்துருக்குறாங்களா வாழ்க்கையில் அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஆனால் அவங்க பண்ணுற அலப்பறங்கிறது சமாளிக்க முடியாத அளவுக்கு போகுது. ஆனால் அதே காரில் கான்வெண்ட்டில் படித்த பசங்களும் எங்கள் ஊரில் நிறையா பேர் இருக்கிறாங்க. அதுங்க எப்போ பார்த்தாலும் காரை நிறுத்தி நின்று நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டுட்டு போகுதுங்க. இவங்க காரில் தண்ணி அடிச்சு விட்டு போகிறாங்க மேலே. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா எனக்கு சத்தியமாக புரியலைங்க. இவங்க அப்போ கீழ்த்தரமாக இருந்து மேலே வந்ததனுடைய சுவடு இவங்களுக்கு தெரியலையா, அல்லது பணக்காரங்களுக்கு அது இயற்கையாகவே தெரியுதா? சின்ன வயசுலேருந்து காரில் போனவன் நிறுத்தி பேசுகிறான். இப்போ வாங்கின காரன் அடிச்சு விட்டு போகிறான். தினமும் காரே உலகத்தில் இல்லாத மாதிரி நடந்துக்கிறாங்க. இதெல்லாம் வந்து உலக இயற்கை. இதெல்லாம் பார்த்துக்கணும் நம்ம. இதெல்லாம் பார்த்துட்டு கைத்தட்டி சிரிச்சுவிட்டு அல்லது நமிடிச்சு சிரிச்சுவிட்டு நான் பாட்டுக்கு வந்துடணும். நாம் வந்து இது தப்பு ரைட்டுன்னு அவங்கக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அப்படின்னா நீங்கள் ஏன் இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்காக சொல்கிறேன்.